இந்த விஷயம் வேண்டாம். அது இதெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய விஷயந்தான், தேவையில்லாதது. எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. அதை விட்டுவிட்டு நான் என்னத்துக்கு புதுசாக ஒன்று அப்ளிகேஷன் வாங்கி, தேவையில்லாதது. நான் வந்து இதே இடத்துல வந்து 40 ஆண்டு காலமாக இந்த இடத்துல இருக்கிறேன். நான் 4-5 இது வந்து சட்டமன்றத்தை சந்திச்சிருக்கிறேன். இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நான் வாக்களிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய வாக்கு இது நான் சீரான முறையில் தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன். ஆனால் இப்போது வந்து கொடுத்துருக்குற அந்த படிவம் எடுத்தாந்து கொடுத்துட்டு இதில் எப்படி இது என்னன்றது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு கொடுக்குறாங்க, ஒரு 6 ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதில் 4 ஃபார்மு தான் வந்து அந்த ஓட்டர் இதில் வந்து குறிப்பிட்டு போயிடுறாங்க அவங்க. இது வந்து என்னென்னா, என்னுடைய நண்பர் கூட என்ன செய்தார், பக்கத்தில் போய் விசாரிக்கும் போது என்னென்னா, இந்த ஃபார்ம் 5, 6, 7 கொடுத்து போய்க்கிறாங்க ஃபார்மு. ஆனால் 4 தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மீதி வந்து 2 ஃபார்ம் வந்து என்னென்னா, இது வந்து என்ன, இது நடைமுறையில் வந்து சரியான முறையில் இல்லை. ஏற்கனவே வந்து நல்ல முறையில் தான் வந்து இந்த பகுதியில் வந்து எல்லா வாக்காளர்களும் சீரான முறையில் தான் எடுத்து அவங்கள பதிவு பண்ணி அவங்களுடைய வாக்காளர்களுடைய அட்டை மற்ற அவங்களுக்கு ஐடி மற்ற எல்லா ப்ரூஃப் வச்சுட்டு தான் அவங்க ஓட்டு போட்டுட்டு வராங்க. இப்போ வந்து திடீர்னு வந்து இந்த இடத்த இந்த இது சொல்கிறது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. எஸ்ஐஆர் ஃபார்ம்ன்றது இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அவசர காலத்தில் இது தேவையில்லாதது. ஏன்னு சொன்னால் இந்த 3 மாதத்தில் வந்து இவங்களால் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு திருத்தம் பண்ண முடியாது. இவங்க வந்து தேர்தலில் வந்து ஏதோ ஒரு கோல்மால் பண்ணுறதுக்காக ஏதோ தவறாக பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து புரியுது. இதில் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த சிறப்பு தீவிர திருத்தம் ஒன்று கொண்டாடுறோம் இல்லைங்களா, அதில் வந்து 2002 இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து 1957 பிறந்தவன். நான் வந்து 8 தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறேன். நான் ஒன்றும் திருப்பி வந்து என்னுடைய தாய் தந்தை என்னுடைய பெரிய 2 பேருமே இறந்துட்டாங்க. நான் இப்போ யாருடைய பேரை நான் அதில் சேர்ப்பேன், எங்கே நான் ஆதார் கார்டுன்றதே கிடையாது. இது மாதிரி ஒரு இப்போது என்ன மாதிரி ஒரு விவரமான ஆட்களுக்கே இது மாதிரி புரியலன்னு சொன்னால், அந்த பாமர மக்களுக்கு இது எப்படி புரியும்?